குருபியோ நமக. வரும் ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்பத்தில் வக்ரம் அடைகிறார். இந்த வக்ர நாட்கள் மொத்தம் 139 நாட்கள். அதாவது ஜூன் 29 முதல் வரும் நவம்பர் 15 வரை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார். சாதாரணமாக 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்ரம் அடைவார். சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும் பொழுது சனி வக்ரம் அடைவார். மீண்டும் இந்த சூரியன் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது இவர் வக்ர நிவர்த்தி அடைவார். நம் எல்லோருக்குமே தெரியும், சனி ஒரு மந்தன் என்று. எந்த செயலையும் காலதாமதப்படுத்துவான். நாம் அறிந்த உண்மை இது. அதே சமயம் இவன் நம்மை சிந்திக்க வைப்பான், சீர்தூக்கி பார்க்க வைப்பான், நம் பிழைகளை உணர வைப்பான், நம்மை திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுப்பான், உண்மை நிலையை புரிய வைப்பான், நம் அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வைப்பான். சிலர் தனது நிறைவேறாத கனவுகளால் நொறுங்கி போவார்கள். நம்மை ஒரு இன்ட்ரோவர்ட்டாக மாற்றக்கூடியவன் இந்த சனி பகவான். பாரபட்சமின்றி நம்மை நடக்க கற்றுக் கொடுப்பான். இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனையை செலுத்த வேண்டியது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டும்தான். இந்த கிரகம் படிப்பு, விவசாயம், கட்டிடம் கட்டுதல் போன்ற காரகத்துவங்கள் உள்ள ஒரு கிரகம். இந்த லைனில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய நிலை. நமது சமூக உறவுகளை அலசி ஆராய்ந்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம். நாம் வாழும் முறைகள், நியாய அநியாயங்களை நாம் அலசி பார்த்து கொள்வதற்கு இவன் ஒரு அவகாசம் கொடுக்கிறான் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் குரு தன் பகைவன் வீடான சுக்கிரன் ஆளும் ராசியில் இருக்கின்றான். சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கின்றான். ராகு மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். பொதுவாக தான் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த முறை சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு செல்லாமல் தான் இருக்கும் அதே கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி நகர்ந்து வருகிறார். பின் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இவர் நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார். இந்த காலகட்டத்திலே 12 ராசியினருக்கும் ஏற்பட போகும் சில பலன்களை நாம் பார்க்கலாம். ஜூன் 29, 2024 இரவு 11:28 வக்ரகதி தொடங்கி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 ராத்திரி 6:50 வரை இந்த வக்ர நிலைமை நீடிக்கும். அதன் பிறகு சனியானவன் நேர்கதியிலே செல்ல ஆரம்பிப்பான். நான் சொல்லும் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான். ஜனனகால ஜாதகத்திலே தசா புத்தியை அனுசரித்தே நிச்சயமான பலன்களை கூற முடியும். நீதி, நியாயம், நேர்மை, தர்மம், ஆயுள் எல்லாவற்றிற்கும் காரகத்துவம் உடையவன் இந்த சனி பகவான். பொதுவாக ஒருவருக்கு சரியான பலன்களை கூற வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்திலே சனி இருக்கும் நிலை, தசா புக்தி, அந்தரம், அவர்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது, கோச்சாரத்தில் என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது, 7.5 சனி இருக்கின்றதா, அஷ்டம சனி இருக்கின்றதா, ஜன்ம சனி இருக்கின்றதா, அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றதா, அல்லது சனி கண்டகத்தில் இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை கூற முடியும். எனவே இப்பொழுது கூறக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். இதை ஒரு கைடன்ஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். இனி இந்த சனி வக்ர பயிற்சி காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட 5 வருட காலமாக மிக மந்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள். எதிலுமே முன்னுக்கு போக முடியாமல், அபிவிருத்தி இல்லாமல் காலத்தை நகர்த்தி கொண்டிருந்தீர்கள். மனப்புழுக்கம், பணம் இல்லாமையால் புழுக்கம், மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை, எல்லாவற்றிலுமே தடைகள், எதிர்ப்புகள் என்று உங்கள் வாழ்க்கையை ஏதோ நகர்த்தி கொண்டிருந்தீர்களே தவிர நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. இப்போது உங்கள் 4ஆம் பாவத்திலே இருக்கும் சனி வக்ரம் அடைவதால் பல புதிய திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். பிஸ்னஸிலிருந்து விலகி இருந்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்றுக்கொண்டு அந்த தொழிலிலே முன்னுக்கு வருவீர்கள். பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தோன்றும். உங்கள் தாயின் உடல் நலம் பெறும். இதுவரை அவர்களுக்கு இருந்து வந்த தீராத வியாதியிலிருந்து அவர்கள் குணமடைவார்கள்.
இதுவரை வீடோ மனையோ நிலப்புலன்களோ வாங்க ஆசைப்பட்டு வாங்க முடியாமல் நீங்கள் இருந்திருந்தால் இந்த 139 நாட்களிலே, இந்த 4.5 மாத காலத்திலே நிச்சயமாக நீங்கள் நிலமோ அல்லது வீடோ அல்லது வீடு கட்டுவதோ போன்ற சொத்து சேர்க்கைகளில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு மனை பாக்கியம் ஏற்படும். இருந்தாலும் இதன் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்திலே அபிவிருத்தி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார அபிவிருத்தி ஏற்படும். சிலர் பல காலமாக வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று ஏங்கி ஆசைப்பட்டு கொண்டிருந்து வாங்க முடியாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான நேரம் என்று இதை கொள்ளலாம். சிலர் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதிய வண்டிகள், லேட்டஸ்ட் மாடல் வாங்கிக் கொள்வார்கள். சிலர் வீட்டை இடித்து கட்டுவார்கள், இல்லை இருக்கும் வீட்டையே இன்னும் பெரிதுபடுத்திக் கொள்வார்கள். அல்லது சிலர் புதிதாக நிலமோ வீடோ வாங்குவார்கள், இடம் வாங்கி வீடு கட்டுவார்கள். ஆசிரியர்கள், வக்கீல்கள், அரசியல்வாதிகள், ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் ஆகியோர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நேரமாக இதை கொள்ளலாம். யார் யாரெல்லாம் தன்னுடைய வாயை மூலதனமாக வைத்து தன்னுடைய பேச்சு மூலமாக தொழில் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நேரம் இது. இதுவரை காணாத தனலாபம் வந்து சேரும். குருவும் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையிலேயே இருக்கிறார். மாணவர்கள் கடும் உழைப்பின் மூலமாக முன்னுக்கு வருவார்கள். இதுவரை சோம்பேறித்தனமாக திரிந்து வந்த அவர்கள் சோம்பலை விட்டுவிட்டு தன்னுடைய எதிர்காலம் என்ன, தன்னுடைய லட்சியம் என்ன என்று ஒரு சீரியஸ்னஸ் அவர்களுக்கு வரும். தான் படித்தால்தான் முன்னுக்கு வர முடியும் என்ற நிலையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதுவரை மெத்தனமாக விளையாட்டு போக்காக இருந்த அவர்கள் தன்னுடைய படிப்பின் முக்கியத்துவத்தையும் தன்னுடைய எதிர்காலத்தின் அவசியத்தையும் புரிந்து கொண்டு படிப்பிலே கடும் உழைப்பின் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அயல்நாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம்.